திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அமித்ஷா, திரு சீமான், திரு விஜய் யாராக இருந்தாலும் அனைத்து கட்சி தலைவர்கள், சிஎம் வேட்பாளர்கள் அனைவரிடமும் நம்ம வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தாங்க. அது சரியா தவறான்னு கூட தெரியல. என்ன அப்படின்னா, உள் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான உள் இடஒதுக்கீடு. எப்படி எம்பிசியில் 20%ல் 10.5% வன்னியர் சமூகத்தினருக்கான உள் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? ஏற்கனவே பார்த்தோம்னா பட்டியல் சமூகத்தில் அருந்ததியர் சமுதாயத்தினருக்கு உள் இடஒதுக்கீடு 3.5, இப்படி உள் இடஒதுக்கீடு ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்கு இல்லையா? அதுபோல் பிசியில் 38% இருக்குன்னா, இல்லை எம்பிசியில் 20% இருக்குன்னா, பட்டியல் சமூகம் பர்சன்டேஜ் இந்த 69%ல் ஒவ்வொரு பிரிவுக்குள்ளாரையும் பெண்களுக்கு அப்படின்னு 2லிருந்து 3% உள் இடஒதுக்கீடு வழங்கணும். அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளணும். அப்படி செய்தால் பெண்களுக்கான கல்வி கட்டாயமாக்கப்பட்டிருக்கும். அதே போல வேலை வாய்ப்பிலும் பெண்கள் பங்கு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த தேர்தல் மட்டும் இல்லை, இதுக்கு முந்தைய தேர்தல்களில் கூட வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பெண்களுடைய வாக்குகள் தான் இருக்கு. அப்படி இருக்க பெண்களுடைய கல்வி வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்த ஒவ்வொரு பிரிவுக்குள்ளாரும் கட்டாயம் பெண்களுக்கான உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கையாகவும் முன்வைக்கிறோம். இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. நிச்சயமாக சட்ட ரீதியாக ஆலோசித்து பெண்களுக்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தணும். பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சமுதாயம் கிரைம் இல்லாமல் ஆரோக்கியமாக முன்னோக்கி வளர்ந்திருக்கும். இது ஒரு சின்ன கோரிக்கைகள் தான், பரிசீலிப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம் தலைவர்கள்.